தமிழன் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில தாவேகா சார்பா ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதுல பேசக்கூடிய அந்த நபர் தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் மீது ரொம்ப தரக்குறைவாகவும் அவதூறாகவும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அந்த கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவரும் ஒருமித்து எதிர்ப்பை தெரிவித்ததன் அடிப்படையில் சில மணி நேரங்களிலேயே மன்னிப்பு கேட்ட ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பேசிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார நீங்க திட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய தலைவராக இருக்க தேசிய தலைவரை நாங்க திட்டுவோம், நாங்க அவங்கள பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரியாரை நம்ம எந்த விதத்திலையும் திட்டவும் இல்லை, எந்த இடத்துலயும் திட்டவே இல்லை. பெரியார் என்ன செய்தார் அப்படிங்கிற உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்றோம். இது யார் இதை சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை கொண்டாடுறவங்க தான் இதை சொல்லணும். பெரியாருடைய சாதனைகள் இது, பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க பெரியாரை வசைப்பாடல, பெரியார் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, தமிழ் தேசியத்துக்கு தமிழினத்துக்கு என்னென்னலாம் எதிராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொரு மேடைகளிலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் உறவுகளும் தமிழ் தேசியவாதிகளும் பெரியாரை பத்தி பேசிட்டு வராங்க. பத்தி ஏதாவது தரக்குறைவாகவோ அல்லது கெட்ட வார்த்தைகள் ஏதாவது பேசியதா உங்களை அந்த மேடைகளில் பேசியதை ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? எதுவுமே காட்ட முடியாது. பெரியாருடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் பேசிட்டு இருக்கோம். அதை நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்க தலைவரை பேசுவேன் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு இவங்களுடைய மனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முழுவதும் அரசியல் படுத்தப்பட்டவர்களால இதே மாதிரி பேச முடியாது. ஏன் அப்படின்னா, தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார்கள். இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் என்று அனைவரும் அவங்கள போற்றி கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட தலைவரை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு சிறு புரிதல் கூட இல்லாம, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசக்கூடிய இந்த நபர்கள் அரசியல் படுத்தவே இல்லை அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இவர்களிடம் நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு என்று கேள்வி எழுப்பினால் தெரியாது. பாராளுமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை. திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. இந்திய தேசியம்னா என்ன, ஆரிய பாஜகவுடைய கொள்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்டாக்கா அதுக்கும் இவர்களுடைய பதில் இல்லை. இவர்கள்ட்ட இருக்கிற ஒரே பதில் டிவிகே, விஜய், தளபதி டிவிகே. இதுதான். இவர்களை அரசியல் படுத்தாம இருக்கிறது யாருடைய தவறு அப்படின்னா இவருடைய தலைமையுடைய தவறு தான். கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. விஜயை யார் எதிர்த்தாலும் அவர்களை திட்டணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு அரசியல் எப்படி அரசியல் பண்றது, எந்த கருத்துக்களை மேடையில சொல்லணும், ஒரு பேச்சாளராக இருந்தோம் அப்படின்னா எந்த கருத்தை நம்ம பேசுனா நம்ம கட்சி வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சிந்திச்சு பேசுவாங்க. அது யாரு? பேச்சாளர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் இதையெல்லாம் சிந்திச்சு பேசுவாங்க. வெறுமனே இவர்கள் ரசிக மனப்பான்மையில இருக்காங்க. அதாவது விஜயை எதிர்த்து பதிவிட்டா அஜித் ரசிகர்களை திட்டுற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த சிவகார்த்திகேயன் அவர்களை புடிச்சு திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி அது பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய லெவலில் போகலை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்போ நான் கூட இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது இல்லையா, நான் கூட சரி ஜனநாயகன் தமிழ்நாட்டை காக்க வந்த ஜனநாயகனை யார் காப்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தலைப்பு போட்டு ஒரு காணொலி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எதுக்கு இவங்களே நொந்து போயிருக்காங்க, எதுக்கு வெந்த புல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நண்பிகளை இன்னைக்குமே நான் விமர்சிக்கிறது இல்லை. நம்மளுடைய காணொலிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இவர்களை விமர்சித்து நான் ஒருபோதும் காணொலி போட்டதில்லை. இந்த காணொலியில் நான் அவர்களை விமர்சிக்கலை. கொஞ்சமாவது அரசியலை கற்றுக்கிட்டு
பொதுவெளிகளில் பேசுங்க. பொதுவெளியில் பேசும் பொழுது, வலைதளங்களில் பேசும் பொழுது மரியாதையாக பேசுங்க. அதாவது ஒரு கருத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்ம கட்சிக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும், இல்லை நமக்கு என்ன விதமான பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு மறு காணொலியும் போட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்தாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பெருகும். உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு பெருகுவாங்க. அதே சமயத்தில் இதே போல வேண்டாதவற்றையெல்லாம் பேசி மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய நிலையை நீங்களே வந்து தாழ்த்திக்கிற அளவுக்கு தானே இருக்கு. அதனால இனி வரும் காலங்களில் சிந்திச்சு என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிந்து பேசுங்க. அந்த மன்னிப்பு கேட்ட அந்த நபர் வெளியிட்ட அந்த காணொலியை பார்க்கும் பொழுது அவரோட விஷயத்த சொல்றாரு, நான் வந்து தலைவரை விமர்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து சீமானை எதிர்க்கிறதுக்காக தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தலைவரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சீமானை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா தலைவர் அவர்கள் ஈழத்துல எல்லாரையும் தாக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா தேவாலயங்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்திருக்கலாம், கோயில்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்திருக்கலாம், இல்லை சிங்களர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்திருக்கலாம் இல்லையா? சிங்கள அப்பாவி மக்களை ஒருபோதும் தாக்கியதே இல்லை. போர்ல கூட ஒரு நேர்மையாக சண்டை செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அப்படி வந்து எல்லாரையும் தாக்கி தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்நேரம் தலைவர் வந்து ஈழ அதிபராக இருந்திருப்பார் இல்லையா? இந்நேரம் வந்து அந்த இலங்கையில இருக்கக்கூடிய அந்த சிங்கள படை வந்து வீழ்த்தப்பட்டிருக்கும். நேர்மையற்று நம்ம வந்து ஆட்சியை பிடிப்பிக்கிறது தான் ஒரு நோக்கம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா நேர்மையாக சண்டை செய்யணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் உலக மக்கள் அனைவருமே வந்து அவர்களை கொண்டாடுறாங்க. ஒரு தலைவரை பற்றி விமர்சிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே இதை நான் சொல்கிறேன். உங்களை நான் திட்டலை. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காத்தாங்குடி பிரச்சனையை வந்து திமுக பல ஆண்டுகளாக பேசி பேசி அவங்களுக்கே வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா இதில் துளியும் உண்மை இல்லை அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா காத்தாங்குடி இந்த பிரச்சனையை வச்சு தான் எலெக்ஷன் டயத்தில் வீடியோவாக போட்டுட்டு இருப்பாங்க திமுக ஐடிவிங்க. அவங்களே வந்து 2021 வந்து கைவிட்டுட்டாங்க. ஏன்னா இந்த பருப்பு வேக மாட்டேங்குது இஸ்லாமியர்கள்ட்ட, அவங்க தெளிவாயிட்டாங்க. இதை சொல்லி வந்து ஏமாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கும்பலை வந்து இதை விட்டுட்டு விலகிடுச்சு. 2021 என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லி பசப்பு வார்த்தையை சொல்லிதான் வந்து அவங்களே வெற்றி பெற்றாங்க. அவங்களே வந்து காத்தாங்குடி விஷயத்தை வந்து கைவிட்டாங்க. அவங்க கைவிட்டதை வந்து நீங்க தலையில சுமந்து உங்க பேரை கெடுத்துக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ரசிக மனப்பான்மையிலிருந்து கொஞ்சமாச்சும் அரசியல் மோடுக்கு வாங்க என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளிகள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.